ஹே ஹலோ கைஸ், இப்போலேருந்து நம்ம புது ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட நேம் பார்த்தீங்கன்னா மை லிட்டில் ஹாப்பினஸ். இந்த ட்ராமாவில் லவ், இன்னசென்ட், ரொமான்ஸ்னு சொல்லி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜை காமிக்கிறாங்க. ஸோ இதை வந்து யாரோ வீடியோ காலில் பார்த்து ரொம்பவே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா தான். நம்ம ஹீரோயின் தான் வீடியோ கால் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தான் நமக்கு தெரிய வருது, அவங்க ரியலாக இருக்கிற பிக்சர் காமிக்கல, பின்னாடி ஒரு லேப்டாப் வச்சு அது மூலியமா அவங்க அம்மாவை ஏமாத்திட்டு இருக்காங்க. சோ இவங்க இப்போ சைனாக்கு போற ஃபிளைட்ல ஏறி சைனா போயிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு லாயரா இருப்பாங்க. அவங்க ஆஸ்திரேலியால தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனா அவங்க அம்மாவை ஏமாத்திட்டு அவங்களோட வாழ்க்கையை பாக்குறதுக்காக ஒரு இன்டர்ன்ஷிப் பண்றதுக்காக சைனாக்கு போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க அம்மாட்டி அப்படியே பொய்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா அந்த போட்டோ பார்த்துட்டு ரொம்ப வெயிலா இருக்கு, நீ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியா இல்லையா, உன்னோட ஃபேஸை காட்டு அப்படின்னு சொல்லும்போது இப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபேன் எடுத்து, அம்மா இங்க ரொம்ப காத்தா இருக்கு, என்னால பேசவே முடியல, நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. அதை பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. எம்மா சாமி, என்ன இவ்வளோ போய் சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு பார்த்து அப்படியே ஷாக்ல இருக்கும்போது, நீ கவலைப்படாத தங்கம், நீயும் பெருசா இந்த மாதிரி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிக்கிறாங்க. சாரிமா, உன்ட நான் போய் சொல்றேன், ஆனா எனக்கு வேற வழி தெரியல, நான் என்னோட லைஃபை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஃபிளைட் அவுட் அப்படியே கீழே வந்து இறங்கிடுறாங்க. இப்போ ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்துட்டு அவங்க கசினுக்கு கால் பண்றாங்க. ஆக்சுவலா கசின் தான் வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ கால் பண்ணி எங்கடா இருக்கேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் சாரி, என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரு பாஸ் வந்து ஒரு சின்ன வேலை கொடுத்துட்டாரு, என்னால வர முடியல, ஆனா பாஸ் அங்க வரேன்னு சொன்னாரு, சோ அதனால பாஸ் கூட வந்துரு அப்படின்னு சொல்லும்போது, என்னது உன் பாஸ் பிக் பண்ண போறாரா, ஏன்டா உன்னை நம்பி வந்தா நீ ஏர்போர்ட்லயே என்னை கழுத்து இருக்கிறியடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு சரின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவாங்க. வச்சுட்டு பார்த்தா தூரத்துல நம்ம ஹீரோயினோட போட்டோ யாரோ போட்டு ரொம்ப கலாச்சமா இருக்கு. யாரா இது இப்படி பண்ணி வச்சது அப்படின்னு சொல்லி கசினை திட்டிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு வயசானவர் வந்து அப்படியே தும்மிக்கிட்டே கீழே விழுந்துறாரு. இப்ப ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் பாக்குறாங்க. அவரால் மூச்சு கூட விட முடியல. இப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. இவர் தான் நம்ம சீரிஸோட ஹீரோ. ஆக்சுவலா இவரு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரா இருப்பாரு. சோ இவரு வந்து அவரால் முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 108க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் டிஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவங்களும் டிஷ்யூ கொடுக்குறாங்க. அதுல டக்குன்னு ஏதோ ஒரு நேம்லாம் எழுதி வச்சுட்டு இவர் கோமாக்கு போன டைம்லாம் குறிச்சு வைக்கிறாரு. ஆக்சுவலா அவர் பாத்தீங்கன்னா கோமாக்கு போயிட்டாரு போல. இப்போ அந்த டிஷ்யூவை மடிச்சு அவரோட பாக்கெட்லயே வச்சுட்டு இப்போ அங்க இருந்து ஆம்புலன்ஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் யாரா இவன் இவ்வளவு அழகா இருக்கானே, இப்படி வந்து ஹெல்ப் பண்றானே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வெளியே வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி பேஷண்ட் 2 பேர் வந்துட்டாங்க, எங்களால பார்க்க முடியல, சீக்கிரவா அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கசின் வந்து பாஸ்ன்னு சொல்லியிருப்பாருல, அது நம்ம ஹீரோவை தான் சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ தான் ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை பிக் பண்ண வந்திருப்பாரு. இப்ப அவரு அங்க இருந்து கிளம்பிட இப்ப அவர் விட்டு போன இடத்துல பாத்தீங்கன்னா அவரோட பேனா இருக்கு. ஐயோ பேனாவை மறந்துட்டாரேன்னு சொல்லி அதை எடுத்து இவங்க அப்படியே வெளியே குடுக்கலான்னு ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ இல்லையே. இப்ப அந்த பேனாவை அவங்களே வச்சுக்கிட்டு இப்ப கசினுக்கு கால் பண்ணா அவன் போன் எடுக்க மாட்டான், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸி வந்து ரோட்லயே நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. சோ நம்ம பேர் கோட ஸ்கேன் பண்ணிட்டு பே பண்ணிட்டு டாக்ஸி எடுத்துட்டு நமக்கு தேவையான இடத்துக்கு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு கார்ல டாக்ஸில பார் கோட்ல இவங்க ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. டைரக்டா எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் நடக்கிற அந்த இடத்துக்கு வர சொல்லிருப்பாங்க. சோ அதனால டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் போறாரு. இப்ப அப்படியே 2 பேரையும் சைட் பை சைடா காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மாதிரியே ஒரு 5 ஸ்டூடெண்ட் வந்திருப்பாங்க இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்பை அட்டென்ட் பண்றதுக்காக. இப்ப அங்க இருக்கிற அந்த லேடியும் சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க 3 மந்த் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பீரியட் இருக்கு. சோ இதுக்குள்ள நீங்க எல்லாருமே உங்களோட நல்ல பெஸ்ட் ஒர்க்கை காமிச்சு ஒரு நல்ல ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்தா அப்பதான் உங்களை லாயரை எங்களால ப்ரமோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட ஐடி கார்ட்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு டேபிள் உட்காந்துக்கிட்டு ஒரு 5 லெட்டர் எடுத்து வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு இண்டஸ்ட்ரியிலும் நீங்க போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆபீஸ், சோ இந்த மாதிரி ஒரு 5 செக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல எல்லாருமே ஒரு லெட்டர் எடுத்துறாங்க. லாஸ்டா இருக்கிற லெட்டர் தான் நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்குது. அதை எடுத்ததுக்கு அப்புறம் யாரு ஹாஸ்பிட்டலுக்கு போறது அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் நான் தான் மேடம் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ 5 பேருக்குமே கிடைச்சிருச்சு, உங்களோட வேலையை ரொம்பவே நல்லா செய்யுங்க, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ இந்த மிச்ச 4 பேர் இருக்காங்களா இந்த இன்டர்ன்ஷிப்ல, இவங்க எல்லாம் குரூப்பா பேசிட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்ட, உனக்கு தெரியுமா, ஹாஸ்பிட்டலுக்கு யார் இன்டர்ன்ஷிப்புக்கு போனாலும் அந்த இடத்துல அவங்களால சர்வேவே பண்ண முடியாது, பாதியிலேயே 10 அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. இது யாருமே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவங்க கம்ப்ளீட் பண்ணதா சரித்திரமே இல்ல. இந்த பொண்ணு வேற சின்ன பொண்ணா இருக்கா, இவ என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம அவங்க பாட்டிக்கு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு எமர்ஜென்சி சர்ஜரி இருக்குன்னு சொல்லி வர சொல்லியிருப்பாங்களா. இப்ப ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த சர்ஜரியை முடிச்சுட்டு வெளியே வராங்க. 2 மணி நேரத்துக்கு மேல சர்ஜரி போயிருக்கும். அப்ப முதுவே போச்சுரா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் அப்படியே நிக்கும் போது, அம்மா நீ எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ அவன் வேற அவனோட கசின் யாரோ வராங்க, அவங்கள ஏர்போர்ட்ல பிக் பண்ணணும்னு சொன்னானே, அதை வேற நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்க கசின் பாத்து வச்சிருப்பாரு ஒரு அபார்ட்மெண்ட்ல. சோ அந்த இடத்துக்கு வராரு. வந்து பார்த்தா ரூம் ரொம்பவே அழகா இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்ப கசினுக்கு கால் பண்ண உடனே அவன் அப்படியே கதறான், ஐயோ என்னை மன்னிச்சிரு, சாரி, நான் தெரியாம உன் போன் அட்டன் பண்ணாம போயிட்டேன், உன்னை பிக் பண்ணாம முடியல, இப்ப என்ன ஆச்சு, உன்னோட இன்டர்ன்ஷிப்புக்கு போய் அட்டன் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் நான் பாத்துட்டேன், உன்னை திட்டலான்னு தான் போன் பண்ணேன், ஆனா இந்த ரூம் வந்து பார்த்தனா ரொம்பவே சூப்பரா இருந்தது, அதனால பொழைச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க.
வராங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே காஸ்ட்லி கார்ல வந்து அப்படியே இறங்குறா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான், சின்ன வயசு ஃப்ரெண்டு. இப்ப கீழ இருந்துட்டே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்னடி பண்ற, இப்ப எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது, இன்னும் ஒரு நிமிஷத்துல நீ ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் உள்ள இருந்து அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு நான் உனக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தேவையான அந்த பேஸ்ட் பிரஷ் சோப்பு அது இதுன்னு சொல்லி எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரைட் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து அப்படியே வெளியே ஜாலியா போவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து அபார்ட்மெண்ட்ல தனியா தான் இருப்பாரு. இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்காரு. சமைச்சு முடிச்சுட்டு இங்க பாரு உனக்காக தான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், நேற்று நைட்டு நான் உன்னை எல்லாம் விட்டுட்டு போயிட்டேன்ல, ரொம்ப சாரி, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதனாலதான் போயிட்டேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. யார்டா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட்ல அவரோட செல்ல புள்ளையான ஒரு நாய் இருக்கும். சோ அந்த நாய் கிட்ட அப்படியே கொஞ்சம் பேசிட்டு சாப்பாடுலாம் வைக்கும்போது அந்த நாய் சுத்தி வருது. என்னன்னு பார்த்தா ஓ நான் வாக்கிங் கூட்டு போக டைம் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவரு நாயை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டு நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டு வந்து ஒரு செயினை நம்ம ஹீரோயினுக்கு பிரசன்ட் பண்ணும்போது அதை பார்த்துட்டு இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உனக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பான், அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு இதை கொடு, இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செயின் அது இது நிறைய கிஃப்ட் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாதான் நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், நானா என் பாய் ஃப்ரெண்டுக்கு இப்படிதான்ப்பா அவனு எனக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டா அதெல்லாம் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, இந்த செயினை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஏண்டி இந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மனசுல யாரோ ஒருத்தர் இருக்கானா அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரெண்டு கேட்பாங்க. மனசுலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் நினைக்கிறாங்க. காலையில ஏர்போர்ட்ல அவனை பார்த்தோமே எவ்வளவு அழகா இருந்தான், எவ்வளவு ஹெல்ப் பண்றான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்க்கும்போது திரும்ப அவனெல்லாம் பார்க்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ அதே ஸ்ட்ரீட்ல இந்த டாகை வந்து வாக்கிங் கூட்டு வந்திருப்பாரு. இப்ப இவங்களும் சரி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு கடைக்குள்ள போவாங்க. நம்ம ஹீரோவும் அதே கடைக்கு வெளியே அவங்க டாகை வந்து ஒரு கம்பியில கட்டி போட்டு நான் வர முடியும் இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள போவாரு. இப்ப இவங்களும் உள்ள இருந்து அந்த சிக்கன்லாம் வாங்கிட்டு வெளியே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது அந்த டாக் பாத்தீங்கன்னா குறைக்க ஆரம்பிச்சது. அதை பார்த்து ரெண்டு பேருமே அப்படியே பயந்துடுறாங்க. எல்லா பொருளுமே கீழே போட்டுறாங்க, எல்லாமே கீழே விழுந்து வேஸ்ட் ஆயிருது. இப்ப நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு அமைதியாரு அப்படின்னு அந்த டாகை சொல்லிட்டு இப்ப முன்னாடி வந்து சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க இவன் ஏர்போர்ட்ல பார்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செமையா ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க. திரும்பவும் இவனை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் என்னை மன்னிச்சிருங்க, கீழே போட்டவங்க எல்லா பொருளுக்கும் நான் வேணா பே பண்றேன், எவ்வளவுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் 18 ஓன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் ஏய் அவன்கிட்ட காசு வாங்காதீ, அவன் எவ்வளவு அழகா இருக்கான் பாரு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஏய் நான் காசு வாங்குறதே உனக்காக தாண்டி, அவனை எப்படியோ நான் வீசாட்ல தான் காசு அனுப்ப சொல்லுவேன், அவனோட நம்பர் கிடைக்கும், அதை வச்சு நீ மெசேஜ் பண்ணிக்கோ, உன்னோட போன் கொடு, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், உனக்கு தானே இல்லைன்னு சொன்னேன், இவன் பாரு எவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லி போன்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ வீசாட்லயே நீங்க காசை சென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டும் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்கிட்ட ஹாட் கேஷ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்து அந்த 18 ஓன் எடுத்து கொடுத்துட்டு அங்க இருந்து அப்படியே நாயை கூட்டிட்டு கிளம்புவாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் திரும்பி அப்படியே ஒரு லுக் விடுறாங்க. இப்போ அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அடுத்த 3 மாசம் அவங்க இன்டர்ன் பண்றதுக்கான அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. வந்த உடனே அங்க இருக்கிறவர் எல்லாமே சொல்லிருக்காரு, இங்க பாருமா இதுக்கு முன்னாடி இன்டர்ன் வந்தவங்க யாருமே இங்க சரியா பண்ணல, சோ அதனால நீ நல்லா பண்ணுவேன்னு நீ நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம உனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, இங்க இருக்கிற பினான்சியல் எல்லாத்தையுமே நீ தான் பாத்துக்கணும், பேஷண்டோட எல்லா ஹிஸ்டரியும் நீ தான் எங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும், அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே நீ தான் தெரிஞ்சுக்கணும், உனக்கு ஃபர்தரா எல்லா டீடைல்ஸும் மேல இருக்கிற ஒரு டாக்டர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட நேம் இருக்குல்ல அந்த நேம் சொல்லி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே நேம் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வராங்க. வந்து இங்க பாருங்க டாக்டர், கீழ இருந்து அவர் அனுப்பி விட்டாரு, இந்த மாதிரி உங்ககிட்ட எல்லா டீடைல்ஸ் வாங்கிக்க சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் அவரோட ஐடி கார்டை அப்படியே எடுத்து உள்ள மறைச்சு வைக்கிறாரு. மறைச்சு வச்சுட்டு பின்னாடி திரும்புறாரு. திரும்பினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது, இவன் ஏர்போர்ட்ல பார்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நேத்து நைட் அந்த ஷாப்ல கூட பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சாரி அப்படின்னு சொல்றாரு. சாரிலாம் வேணாம், அதான் நேத்தே கேட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இல்ல இப்ப நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்டரோட பேர் சொல்லி உங்ககிட்ட டீடைல் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அவரு இங்க இல்ல வெளியே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் அவரு. இப்போ அப்ப நீ அந்த டாக்டர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே சோகமா வெளியே வராங்க. வெளியே வந்து அங்க இருக்கிற போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கசின் இருக்காங்களே நம்ம ஹீரோயினோட கசின், சோ அந்த பையனோட போட்டோ ஒட்டி இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து இந்த டாக்டர் ஆகிறதுக்காக ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்கல்ல அதுக்காக அங்க வந்திருக்கான். அவனும் நம்ம ஹீரோக்கு கீழே தான் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் லாயர் ஆகிறதுக்காக இந்த இடத்துல வந்து டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக இங்க வந்திருப்பாங்க. இப்ப அந்த போட்டோலாம் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல நம்ம ஹீரோட போட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட போட்டோ பார்க்கும்போது தான் தெரிய வருது கீழே பாத்தீங்கன்னா அந்த நேம் தான் எழுதி இருக்கு. சோ ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் தேடி வந்த அந்த டாக்டர் நம்ம ஹீரோ தான், ஆனா அவர் தான் போய் சொல்லியிருப்பாரு. இப்ப வேகமா போய் பாத்ரூம் முன்னாடியே போய் நின்னுறாங்க. நின்னுட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது எதுக்காக என்ன போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க இந்த போட்டோக்கு கீழே உங்க நேம் தான் எழுதி இருக்கு, அப்ப நீங்க தானே அது எதுக்காக வெளியே போயிருக்காரு அப்படின்னு போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் போய்லாம் சொல்லலையே, வெளியே போயிருக்காருன்னு மட்டும் தானே சொன்னேன், நான் தான் அந்த டாக்டர் இல்ல அப்படின்னு நான் சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப எதுக்காக என்னையா அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இங்க பாருமா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ கேட்கற இந்த சின்ன டீடைல்ஸ் எல்லாம் கீழே இருக்கிற அந்த ரிசப்ஷன்லயே கொடுப்பாங்க, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்டு என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல நீங்க தான் சொல்லணும், உங்ககிட்ட தான் கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த நர்ஸ் வந்து அந்த நர்ஸ் கேட்கற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அப்படியே பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது இங்க பாரு என்கிட்ட நீ பேசணும்
அப்படின்னா நீ பேஷண்டா மட்டும்தான் இருக்கணும், பேஷண்டா நீ இல்லைன்னா நான் கண்டிப்பா ஒர்க் ஹவர்ஸ்ல யாருக்கிட்டையுமே அன்வான்டா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பேஷண்ட் மாதிரியே வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, உனக்கு என்னதாமா வேணும், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு மேலையும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்படியே வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு மொட்டை மாடியில ஃபீல் பண்ணிருக்காங்க, இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கான், இந்த மாதிரி அழகா இருக்கிறவங்களாம் இப்படிதான் ரொம்ப ஆட்டிடியூட் காமிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் வராங்க. அவங்களும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய பேர் இன்டர்னுக்கு வந்திருக்காங்க, ஆனா யாருமே கரெக்டா முடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக அவங்க எல்லாம் பாதியிலே போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்களோட ஒர்க்கே என்னன்னா இந்த மாதிரி லாயர் அசிஸ்டண்டா இருந்துட்டு சோ இந்த மாதிரி இன்டர்னுக்கு வந்து அங்க இருக்கிற பேஷண்டோட எல்லா டீடைல்ஸுமே கலெக்ட் பண்ணணும். அவங்களே ஆல்ரெடி நொந்து நூலாகி மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு டயர்ட்ல படுத்திருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பேஷண்ட்டை போய் குழம்பி அவங்களை கேள்வி கேட்டு இன்னமும் அவங்கள வீக் ஆகுறது இங்க இருக்கிற எந்த டாக்டருக்குமே பிடிக்காது, நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க கிட்ட பாசிட்டிவாவே யாருமே பேச மாட்டாங்க இந்த மாதிரி லாயருக்காக இன்டர்ன் வந்தவங்க யாருமே. சோ அதனாலேயே எல்லாருமே பாதியோடைய வேலையை விட்டு போக வச்சிருவாங்க. இப்ப இதனாலதான் நம்ம ஹீரோ கூட உங்க மேல ரொம்பவே கோவத்துல இருப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ அப்ப நான் தப்பா தான் பேசிட்டேன் போல, நான் அவர்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தர் காரை ஓபன் பண்ணி கையில 2 கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வராரு. இவர் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட சொந்தத்துல வர ஒரு தம்பி தான், நம்ம ஹீரோவோட ரிலேஷன் தான். இவர் பேர் வந்து வென். இனிமேல் நம்ம இவரை வென்னு கூப்பிட்டுக்கலாம். இப்ப வென் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என்னடா திரும்பவும் தாத்தா கிட்ட திட்டு வாங்கினியா, நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போக வேண்டியதுன்னு அவங்க சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது என்னாலாம் அப்படிலாம் வேலைக்கு போக முடியாது, எனக்கு என்னோட புக் ஸ்டோரை வந்து இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வென் சொல்றான். ஆக்சுவலா இந்த வென்னோட தாட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு புக் ஸ்டோர் வச்சிருப்பான். சோ அதை வந்து டெவலப் பண்றதா அவனோட குறைஞ்சபட்ச ஆசையாவே இருக்கும். அவனோட ஆசைக்காக வீட்டுல யார் என்ன சொன்னாலும் எதுவுமே கேட்காம அவனோட ஆசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பான். இப்ப அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பெரிய மரத்தை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எதுக்காக இந்த மரத்தை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு சின்ன பையனா இருப்பாரு. ஆக்சுவலா எல்லாருமே சின்ன பையனா தான் இருப்பாங்க. சோ அதனால நம்ம ஹீரோவோட சின்ன வயசுல ஒரு காதல் கதை இருந்திருக்கும். அவரு ரொம்பவும் குண்டா அப்படியே பப்ளி மாதிரி இருப்பாரு. அவரை வந்து ஒரு பொண்ணு அழகா பாத்துக்குவா. ஆனா அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா வந்து வெளியூர் கூட்டு போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் அப்படியே கதறி கதறி அழுகுறாரு. அப்ப இனிமேல் நம்ம விளையாட முடியாதா, நான் உன்னை பார்க்க முடியாதா, நான் அவங்க கூட பேச முடியாதா அப்படின்னு சொல்லி எப்படியோ அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. கவலைப்படாத, 4 நாள் தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உன்னை வந்து பார்ப்பேன், இனிமேல் ஹோம்ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணணும், டீச்சர் கிட்ட திட்டு வாங்க கூடாது, நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு இருக்க கூடாது, நீ பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சின்ன பொண்ணை சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம சின்ன வயசு ஹீரோவும் எனக்கு தெரியும் நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் தான் உன் ஹஸ்பண்டா வருவேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இப்ப அந்த பொண்ணோட அம்மா வந்துடுறாங்க. அந்த அம்மா வந்து அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. இவரும் அப்படியே ஃபீல் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பிரசன்ட்ல அதே மரத்துக்கிட்ட நின்று அதே மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அப்ப போன பொண்ணு திரும்ப வரவே இல்லை. இவ்வளவு வருஷமா அந்த பொண்ணை தான் நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருப்பாரு. எப்பயாவது ஒரு நாள் நீங்க வந்து நிக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப அந்த இடத்துல சடனா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. சோ அதனால கொடை எடுத்து நம்ம ஹீரோ விதிக்கிறாரு. இப்ப தூரத்துல யாரோ ஒருத்தங்க ஓடி வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அவங்கள அப்படியே மலையில நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐயோ ஏதோ ஒரு பொண்ணு மலையில நினையுதே அப்படின்னு சொல்லிட்டு கொடை விரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் பார்த்தா திரும்பினதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அட நீயா சரியான தொல்லையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போக பார்க்க ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, அன்னைக்கு ஏர்போர்ட்ல அந்த பெரியவரை நீங்க காப்பாத்திட்டு போனீங்களா, அங்கேயும் நான் தான் இருந்தேன், அப்ப அவங்களோட பெண்ணை வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பெண்ணை கொடுக்கும்போது நம்ம ஹீரோ வாங்கி வச்சுக்கிறாரு. இப்ப நம்ம திரும்பவும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், என்னோட பேரு காங்ராங் அப்படின்னு சொன்ன உடனே போய்கிட்டு இருந்த ஹீரோ அப்படியே திரும்புறாரு. செம்ம ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவரோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் இருக்காங்களே, சோ அதாவது கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்களே அந்த பொண்ணோட பேரும் காங்ராங் தான். சோ இந்த இடத்துல காங்ராங்னு சொல்லி அந்த பொண்ணோட பேரு கேட்ட உடனே இவதான் கண்டிப்பா அந்த பொண்ணா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்கல. அவர் பாட்டுக்கு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிச்சிட்டு இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்பதான் நீ உனக்கு வரக்கு நேரம் கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது நம்ம பேரு மட்டும் தானே சொன்னோம், இவர் என்ன வந்து கட்டிலாம் பிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துலயே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இந்த டிராமா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ தேங்க்யூ, பாய்.